தலையாட்டி பொம்மையை தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலை பற்றி வெறும் ஒரு நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். 50 days 50 யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 3. ராஜராஜ சோழன் ஒரு தடவை இலங்கைக்கு போர் எடுத்து போகும்போது பெரிய பெரிய புத்தர் சிலையை பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு நம்மளும் நம்ம ஊரில் ஒரு பெரிய சிவலிங்கத்தை கட்டணும்னு சொல்லிட்டு தஞ்சை மக்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. நம்ம அந்த மாதிரி கோயில் கட்டுவோம் சொல்லிட்டு அவங்களும் முன் வந்து உதவி பண்ணுறாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு 1000 டனுக்கு மேற்பட்ட கற்கள் தேவைப்படுது. அதனால புதுக்கோட்டையிலேருந்து யானை மூலியமாக இறக்குமதி பண்ணி கட்டுறாங்க. இதை கட்டும் போது கிட்டத்தட்ட 300 அடி பள்ளம் தோண்டி அதை மண்ணை நிரப்பி அது மேலே கட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மையோட ஸ்டைல் தான். 6 நிலம் நடக்க வந்து இன்னும் ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகும். அதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வரலாறு சொல்லும். அங்கே அந்த கோயிலை கட்ட உதவுனவங்களுக்கு எல்லா பேரையும் அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காரு. அந்த கோயில் உள்ள சிவன் 12 அடி உயிரெழுத்துக்கள், சிவனின் பீடம் 18 அடி மெய்யெழுத்துக்கள், மொத்த கோபுரத்தில் 216 அடி உயிர்மெய் எழுத்துக்கள், சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள 247 அடி மொத்த தமிழ் எழுத்துக்கள். இவ்வளவு அம்சங்கள் வந்து ஏன் உலக அதிசயத்தை இடப்படல